என்னோட பேர் அக்ஷிதா புப்பையா. Firstly, I would love to thank all the media people. உங்களோட warm support and நீங்கள் வெல்கம் பண்ண ரீதி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. Thank you so much. பரத் சொன்ன மாதிரி I like to be more in Tamil cinemas. எதுக்குன்னா I got introduced in Tamil doing serials as a heroine. ஆனால் இப்போ நான் this is my debut, so Vowels is very close to my heart. ஸோ படம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் நிறைய படம் பண்ணியிருக்கேன் கன்னடத்தில், ஆனால் தமிழில் இது என்னோட டெபியூ. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். எங் ஜெகன் சார், தேங்க்யூ ஸோ மச். 5 பேரோட டேரக்டர் பார்த்துட்டு டேரக்டரோட எஃபர்ட் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஃபீல் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்ம திங்கே பண்ணல இது தியேட்டர் வரைக்கும் வரும்னு, நம்ம டைரக்ட்லி ஓடிடி போகலான்னு தான் திங்க் பண்ணுச்சு. பட் இட் டுக் அ வெரி லாங் ப்ராசஸ் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ சார் அண்ட் ஆல் த பெஸ்ட். உங்களுக்கும் எங்களோட டீமுக்கும் இன்னும் நிறைய படம் நீங்கள் பண்ணட்டும் அண்ட் தேங்க்யூ என்ன ஆப் பண்ணதுக்கு. அண்ட் March 13th Vowels ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டோன்ட் மிஸ் டு வாட்ச். எப்படி நீங்கள் எல்லா பெரிய பெரிய படக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க, சின்ன படக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் I just love you guys. Thank you and keep supporting. Thank you. எப்பவுமே லவ் ஸ்டோரின்னு வரும்போது ஒரு சின்ன போட்டி வந்து 2 பேர் கடையில் நடக்கும் இல்லையா? 90s கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும். 90 கிட்ஸ் சொல்லுவாங்க எங்களோட லவ் தான் பெருசு, 2K கிட்ஸ் சொல்லுவாங்க எங்களோட லவ் தான் பெருசு அப்படின்ட்டு. ஸோ அந்த போட்டி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி திலீப் வந்து எங்கிட்ட நரேட் பண்ணும்போது நமக்கு தெரியாத லவ் ஸ்டோரியா பின்னி படல் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. பட் அவர் சொன்ன மாதிரி என்னோட கேரக்டரில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அது அவர் எனக்கு சொன்னப்போ ஓகே நம்ம யாத்திசையில் கூட நம்ம நல்லா பண்ணியிருக்கோமே அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் சொன்னார். அந்த படம் தான் இது என்னோட கேரக்டர். ஸோ அது கேட்டதுக்கப்புறம் என்னோட திமிர் மொத்தமாகவே உடஞ்சி போயிடுச்சு. ஸோ படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பேசல. ஸோ இந்த படத்தில் எனக்கு ரோல் கொடுத்து என்னை சூஸ் பண்ணதுக்காக திலீப்க்கு நான் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லியே ஆகணும். தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேருக்கு நான் யாருன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு. ஸோ நான் சாப்பேட்டா பரம்பரை மாதிரி ஒரு படத்தில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது வவல்ஸ் என்று வரப்போகுது. கடைசியாக என்னோடது ஆக்சுவலி ஸ்டீஃபன் நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க பார்க்காதவங்க பாருங்கள். உத்ரா ப்ரொடக்ஷன்ஸில் டியர் அதிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு ஜனவரி மாதம். ஸோ இந்த படத்துக்கு நான் இணைஞ்சது, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஹரிஷ்க்கு சொல்லணும். திலீப் சார் என்னை அப்ரோச் பண்ணுறப்போ இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு அவங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து அவங்களுக்கு சேர்ந்தேன். அது எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான். அண்ட் இந்த படத்தில் என்னை ஒரு சர்ப்ரைஸாக தான் வச்சுருக்காங்க. போஸ்டர் ட்ரெய்லர்லையும் பெரிய ரெவிலேஷன் இல்லை. எந்த இருக்கட்டும் சித்துவார்த்தை இருக்கட்டும், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. எல்லாருக்குமே ரிலேட் பண்ணுவீங்க. அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா நான் இது வரைக்கும் பண்ண கதாபாத்திரத்தில் இது எனக்கு ஒரு கொஞ்சம் சேலஞ்சான ஒரு கதாபாத்திரம் அண்ட் டிஃப்ரெண்ட் ஜான்ரே. ஸோ ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு திலீப் அண்ட் டு தி என்டையர் க்ரூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் எல்லோரும் வாங்க. 13th அன்னைக்கு எங்கள் படத்தை வந்து பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப 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 தேவை. அவங்க சொன்ன மாதிரி நான் சுரேஷ் சந்திரா சாரோட அசிஸ்டண்ட்டாக அவங்களோட ஆஃபீஸில் நான் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் நடிப்புக்கு வந்திருக்கேன். இதை நான் நிறையா இவெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன், ஆனால் எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. ஏன்னா தட்ஸ் ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு மீ. வவல்ஸ் பொறுத்தவரை எங்களோட ஃபிலிம், ஜெகன் சாரோட ஃபிலிம் நாங்கள் வந்துட்டு கூர்கில் ஷூட் பண்ணோம். ஐ திங்க் அன்றைக்கி தான் என்னோட பர்த்டே, அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். அண்ட் என்னோட பர்த்டே நான் இந்த செட்டில் தான் கொண்டாடினேன். அது ரொம்ப ஸ்பெஷல் டே எனக்கு. அண்ட் ஐட் லைக் டு தேங்க் ஆல் த 5 directors. ஏன்னா ரொம்ப ஒரு ஹோம் ஃபீலிங் கொடுத்தாங்க. அந்த 5 directors, அருளனா எல்லாருமே எனக்கு ஏதோ ஒரு புது க்ரூ மாதிரியே இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான செட்டு. லைக் பிரதர்ஸ் வி ஒர்க் வித் ஈச் அதர். அண்ட் ஐ டோன்ட் திங்க் தே ஹாவ் எனி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது மீதி 4 பேர் அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ். அண்ட் எல்லாருக்கும் அதே மாதிரி ஒர்க் பண்ணாங்க. அண்ட் அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பிகாஸ் ஐ ஆல்சோ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். நானும் விஸ்காம் தான் படித்தேன். எனக்கும் இதே மாதிரி வி ஹேவ் அ சர்க்கிள். அது நிஜமாலே எங்களோட பிரதர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இதை பார்க்குறதுக்கு. ஐ ஹோப் யூ கைஸ் ரியலி லைக் த ட்ரெய்லர் டூ. படம் வருது 13th.
ப்ளீஸ் பார்த்துட்டு எங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க, பிடிச்சிருந்ததுன்னா. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல வந்து தன்னுடைய ஒரு ஒரு இழந்த காதல் ஒன்று இருக்கும்ல, நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு காதல் இருக்கும், ஆனா இன்னொரு காதல் ஒன்று இருந்துட்டே இருக்கும் எப்பவுமே. ஓகே. ஒன்று வந்து சினிமா மேல இருக்கும், அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரியா? ஓகே ஓகே. சினிமா மேல இருக்கும், இல்ல நம்மளோட எக்ஸ் மேல இருக்கும், நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுவே ஒரு காதல் தானே. காதல் தான் சார், எல்லாமே காதல் தான். எல்லாருமே காதல் தானே, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு காதல் தானே. அப்படிதான் இது Decode பண்ணி தான் கத்துக்கணும்னு ஒரு காதல். இது வந்து எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் இது ஸ்டேஜ் வந்து எனக்கு புதுசா இருக்கு. இது வந்து வீட்டில் வந்து யூடியூப்ல அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் ஒரு படத்தோட ஆடியோ லான்ச். இங்க இருந்து பளிச்சு லைட் அடிக்கும், எப்படா பேசுறாங்க, முன்னாடி ஆடியன்ஸ்லாம் தெரியுறாங்களா அப்படின்ட்டு. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் லைட் ஓவரா இல்லை. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இருக்கும்போதும் யூகி சார் கூட தான் ஒர்க் பண்ணேன் சார். ஸோ என்னோட எப்படி சொல்கிறதுனா, அவர் கூட ஒர்க் பண்ணதுலேருந்து என்னோட மென்டார் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து கூட வந்து நிறைய விஷயம் கைட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்து மூலிமா எதுவுமே சொல்ல மாட்டார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எதுவுமே சொல்ல மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவர் கால் பண்ணி ஒரு 2025 நியூ இயருக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசினாரு. ஸோ அந்த கால் வந்து இன்னைக்கு என் லைஃப்பை மாற்றிருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஸோ அவர் வந்து ஒரு விஷயமும் வந்து அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அந்த கால். ஸோ அவரோட ஒர்க் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணி அவர் ஓனாக டைரக்ட் பண்ணுற அடுத்த படத்தில் வந்து என்னை கூப்பிட்டு ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாரு. ஸோ பிடிச்சி போய் அப்போ அங்கே வந்து அவர் கூட ஒர்க் பண்ணது அந்த டைலாக்ஸ்லாம் சரி, எனக்கு வந்து அவர் கூட பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஒரு பயம் அது கூட இல்லாமல் ரொம்ப ஜாலியாக உனக்கு என்ன இப்போ வந்து இது பண்ணுறா, இது ஓகேடா, இது இந்த சீனா, இது நீ எப்படி வரலாம், எப்படி இது பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு ஜாலியாக அப்படியே ஃப்ரீடம் கொடுப்பாரு. ஸோ அந்த ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். யூகி சார் ரொம்ப 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 பிடிக்கும் அவரை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அவங்க ஃபேமிலி, அவரோட பையன் வந்து எனக்கு ஒரு புக்லாம் கொடுத்தாரு. ப்ரோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. படிச்சுட்டு இருக்கேன் அந்த புக்லாம். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் உங்களோட ஒர்க் பண்ணதான் சின்ன ஜெயின் சார், அவர்லாம் வந்து நான் டிவிலேருந்து பழைய படங்கள்லேருந்து பார்த்தது. ரஜினி சார் கூட நிறைய காமெடி ஆர்டிஸ்டாக, நிறைய சப்போர்ட்டிங் ஆக்டராக அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து கூட பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது, ஏதோ கனவு மாதிரி இருக்குது, ஏதோ என்னன்னே தெரியல, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நம்மளுக்கு இது நம்ம இடத்துல நிக்கிறதுக்கு தகுதி இருக்கா, அது தாண்டி நம்மளுக்கு ஏதோ ஒரு இருக்குல்ல, ஒரு நர்வஸ் இருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல, பட் படம் வந்தாதான் தெரியும், மார்ச் 13 வந்தா தெரியும்.